ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம பழைய சாரீலேருந்து பெட் கவர் தைக்கிறது அப்படிங்கிறது தான். ஓல்ட் சாரீலேருந்து எப்படி பெட்ஷீட் தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஒரு 2 months முன்னாடியே இதே டிசைனில் இதே மாதிரி நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம சேனலில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்டு வீடியோஸ் கூட. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே பேட்டர்னில் தான் இப்போ நம்ம வந்து இந்த பெட் கவரும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நிறைய பேர் ஃபிட்டட் பெட்ஷீட், அதாவது நார்மல் பெட்ஷீட்டில் எலாஸ்டிக்கோ இல்லை எலாஸ்டிக் இல்லாமல் ஃபிட்டட் பெட்ஷீட் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் சீக்கிரமே வருது. இந்த வீக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த நார்மல் பெட் கவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீளம், அதாவது நம்மளோட மெத்தையோட நீளத்தை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட சாரீ வந்து எப்பயுமே அதை விட ஹைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ஓல்ட் சாரீ வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ அதை. ஸோ உயரம் வந்து நம்ம எப்பயுமே எடுக்க தேவையில்லை. பட் அகலம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தரோட மெத்தையும் ஒரு அகலத்தில் இருக்கும். இந்த அகலத்தை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் ஒரு பெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் பெட்டை மேலே கீழே அந்த மாதிரி எடுத்து போட்டுலாம் செய்ய முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஒரு பெட் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த பெட்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அடியில் ஒரு சாரீ மேலே ஒரு சாரீ அந்த மாதிரி வரும். நம்ம 2 சாரீ வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் நான் சொன்ன மாதிரி உயரம் எடுக்க மாட்டேன். அகலமும் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடும் நமக்கு வந்து அந்த மெத்தையோட உயரமும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது இப்போ ஒரு 55 இன்ச் அப்படின்னு வச்சுக்குவோம். நேராக இருக்கிற அகலம் வந்து உங்களுக்கு 55 இன்ச் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சைட் போர்ஷன், 2 சைடும் ஒரு போர்ஷன் இருக்குது இல்லையா, ஒரு சைட் போர்ஷன் இப்போ 5 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அதே சைடு வந்து இந்த சைடும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மெஷர் பண்ணாமல் மேலே இருக்கிறத மட்டும் ஸ்டிச் பண்ணி அந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து மெத்தையோட கவர் நுழையாது. ஸோ எப்பயுமே 2 சைடையும் எப்படி மெஷர் பண்ணிமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீமிங் அலோவன்ஸ், 2 பக்கட்டும் தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் விட்டு 2 இன்ச் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மேலே வந்து நமக்கு 55 இன்ச் இருந்துச்சு, இந்த சைடு ஒரு 5 இன்ச், அதே 5 இன்ச் அந்த சைடு இருக்கும், ப்ளஸ் 2 இன்ச் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு இந்த சைடு 1 இன்ச்சுக்கும் அந்த சைடு 1 இன்ச்சுக்கும் வேணும். இப்போ அதுவே இப்போ உங்களுக்கு மேலே வந்து 50 இன்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சைடும் 5 இன்ச் சேர்த்து 10 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே சைடு இருக்கிறது தான் அந்த சைடும் இருக்கும். ப்ளஸ் 2 இன்ச் எந்த தைக்கிறதுக்கும் இதில் வந்து 2 இன்ச் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா இது 62 இன்ச் இருக்கும். உங்கள் மெத்தையோட உயரம் அகலம் எவ்வளவோ அதுபடி எடுத்துக்கோங்க. இது 60 இல்லை 63 எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக அந்த சைட் போர்ஷனை மெஷர் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 2 நார்மல் பூனம் சாரீ எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி பூனம் சாரியே கிடையாது. இதுவும் என் அம்மாட்டேருந்து வாங்கினது தான். நார்மல் சாரீ என்கிட்ட கிடையாது. அண்ட் இது நல்ல சாரீ, ஏன் கட் பண்ணுறீங்கன்னு யாரும் கேட்காதீங்க. இந்த டுட்டோரியல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இதை வந்து நான் திருப்பி ஏதாவது ரீயூஸ் பண்ணிவிடுவேன். ஏதாவது குர்த்தாவோ இல்லை அனார்கலியோ கண்டிப்பாக ஸ்கர்ட்டோ இந்த பிங்க்கில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படியே பெட் கவராகவே வச்சுருக்க மாட்டேன். ஜஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாடலுக்காக தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பெட்ஷீட் தைச்சிருப்போம், அந்த மாதிரி நார்மல் பூனம் சாரீ யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்காக நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை ஃபஸ்ட்டு ஒரு சாரியை எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மடிக்க வேணாம். 2ஆக ஒரே மடிப்பு மடிச்சிங்கன்னா ஒரு பாதி இருக்கும். அந்த பாதி சாரியை அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே சாரீ டு பெட்ஷீட் வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து 2ஆக மடித்து, அதாவது நல்ல பக்கமும் ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ராங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ராங் சைடில் பாதியாக மடித்ததை அப்படியே அந்த ஃபுல் நீளத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறீங்க. சாரியை பாதியாக மடித்து அதோட அகலத்தை அதிகப்படுத்துறதுக்காக அந்த பாதியில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனில் இருக்கிற இந்த லைனில் இருக்கிறத அதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக கட் பண்ணுங்கள். லைட்டாக கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து நீட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் நீட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 3/4 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 இன்ச் மட்டும் வச்சு நான் அப்படியே நேராக ஒரு தையல் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் ஒரு 3/4 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சோண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதில் நேராக ஒரு தையல் போட போகிறேன்.
இந்த மாதிரி சாரீஸை விட ரொம்ப பூனம் சாரீஸ் இல்லை காட்டன் சாரீஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அந்த மாதிரி சாரீஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பூனம் சாரீ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் லைட்டாக கேப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேப் வழியாக இப்போ நான் ஃபுல்லாக வந்து இதை கட் பண்ண போகிறேன். ஏற்கனவே கேப் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு எதுவும் துருத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நடுவில் தைச்சிருக்கோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்கள் சாரியோட அகலத்தை அப்படியே அதிகப்படுத்திருப்பீங்க. இப்போ இதை மேலே சும்மா 2 மடக்கு மடக்கி அடிச்சிங்கன்னா உங்களோட பெட்ஷீட் வந்து ரெடி. அப்படி தான் நம்ம வந்து பெட்ஷீட் வீடியோவில் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பண்ணமோ அதையே வந்து இன்னொரு சாரீ எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் பண்ண போகிறோம். நீங்கள் அடியில் ஒரு சாரீ மேலே ஒரு சாரீ கொடுக்கல, அடியில் காட்டன் சாரியும் மேலே பூனம் சாரியும் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சேம் ஸ்டெப்ஸை வந்து இந்த சாரிலையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2ஆக மடித்து இந்த மாதிரி நடுவில் அடித்து அதை கட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு சாரீ மேலே இன்னொரு சாரியை வைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த லென்த் அளந்தோம் இல்லையா, அந்த +5 இன்ச் இந்த மாதிரி என்னோட மெத்தைக்கு வந்து 70 இன்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இது பண்ண போகிறோம். ஒரு சாரியோட நீளமும் அதாவது ஒரு சாரியோட அகலமும் இன்னொரு சாரியோட அகலமும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஹெவி பார்டர்ஸாக இருந்தால் அதை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் பார்டர்ஸாக இருந்தால் விட்டுருங்க. அதுவே ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இடையில ஏதாவது ஸ்ட்ரிப் வர மாதிரி லேஸ் வச்சுருக்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி ஹெவி பார்டர்ஸ் ரெண்டும் வேறு வேறு பார்டர் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ மேலே இன்னொரு சாரீ வச்சு நான் அப்படியே மடிக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்ச் டேப் எடுத்து நீங்கள் எவ்வளோ அகலம் வச்சுருந்தீங்க, நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம மெத்தையோட மேலே இருக்கிறது சைடு ப்ளஸ் 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். என்னோட பெட்டுக்கு வந்து அது 70 இன்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ உங்களோட பெட்டுக்கு அது எத்தனை இன்ச் தேவைப்பட்டுச்சோ அதை இப்பயே மெஷர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க, இல்லை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாக செய்கிறப்போ பெட்டை எடுத்து கீழே வச்சு திருப்பி மேலே வைக்கிறது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை இப்பயே முடிச்சிடுங்க. ஸோ எனக்கு வந்து 70 இன்ச் இருக்குது. 70 இன்ச்சுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே எனக்கு தேவையில்லாதது. இதை நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவேன். ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நேராக லைன் போட்டிங்கனாலும் சரி, நான் வந்து ஒரு இன்ச் டேப் வச்சுருப்பேன், அதை வச்சு இது பண்ணிக்குவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு கார்னர்லேருந்து கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதை கட் பண்ண தான் போகிறோம். இந்த சைடு எனக்கு வந்து 14 இன்ச் இருக்குது. இந்த தேவையில்லாத பக்கம் வந்து எனக்கு 14 இன்ச் இருக்குது. இது நீங்கள் இப்படியே பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த டேபிள்லேயே ஒரு இன்ச் டேப் மாதிரி வச்சு நான் வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு சாரீ ஃபுல்லாக நீங்கள் அளந்து இது பண்ணுறதை விட ஒரு அடி இல்லை 2 அடி 2 அடிக்கு நீங்கள் 14 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் இதை நீங்கள் தச்சு முடிச்சிடுவீங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பொறுமையாக ஸ்கேல் வச்சு இதை லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால 2 சைட்லேயும் மெத்தையோட 2 சைட்லேயும் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ரொம்ப தொலைன்னு இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு பெட்ஷீட் போட்டு இந்த சைட் கொஞ்சம் தொங்குது அந்த சைட் கொஞ்சம் தொங்குதுன்னு இல்லாமல் ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரியே உங்களுக்கு வந்து அகலம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த சைட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி ஆகிடும். இந்த சைட் இருக்கிறத கட் பண்ணி, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா 14 இன்ச் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தலைவாணி உரைக்கி தப்போம்ல, மேலே மட்டும் கேப் விடுவோம். நீங்கள் ஒரு சென்டர் பகுதி மட்டும் அந்த மெத்தையை உள்ளே விடுறதுக்கோ இல்லை அந்த தலையின உரையை உள்ளே விடுறதுக்கோ ஒரு பக்கம் மட்டும் உள்ளே வந்து ஓப்பன் பிளேஸ் விட்டுட்டு மற்ற சைடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம பேகு, நம்மளோட சாரீ கவர் எல்லாமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த சைடும் கீழேயும் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஒரு சைடு நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் 2 சாரியும் சேர்த்து. இந்த சைடும் கீழ் பக்கமும் நம்ம 2 சாரியும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே மட்டும் எந்த சைடு நீங்கள் ஓப்பன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேல் சைடு மட்டும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணாமல் விட போகிறோம். அப்போ தான் நம்மளால் பெட்டை வந்து அந்த ஹோல்குள்ளே நம்மளால் உள்ளே விட முடியும். அதுக்காக ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஓப்பனாக வைக்கிறோம். அது நீங்கள் மேலே கீழே எந்த சைடு வேணாலும் ஓப்பனாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சைடில் அப்புறம் கீழ் பக்கம் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு ஓப்பன் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மேலே மடக்கி அடிச்சிடுங்க. மேலே வந்து 2 மடக்கு மடக்கி நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கிற அத்தனை டுட்டோரியலில் பார்த்த மாதிரி மேலே மட்டும் 2 மடக்கு மடக்கி ஒரே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
ஒன்ஸ் இதை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பெட் கவர் வந்து முடிஞ்சிடுச்சு. மேலே இந்த மாதிரி ஹோலாக விடாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அப்படி ஸ்டிச் பண்ணுறது. இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு சைடாக 2 துணியும் வைக்காமல் 2 பக்கத்தையும் விரித்து விட்டு வச்சிங்கன்னா இன்னும் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் தான். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பெட் கவரில் வந்து நம்ம நார்மலாக எப்படி பில்லோ கவர் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ண வேண்டியதான். அகலம் அவ்வளோ கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒயரும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அடியில் தள்ளி விட்டுறலாம். எப்பயும் நார்மலாக நீங்கள் பெட்ஷீட்டில் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தள்ளிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன மாதிரி DIYs வேணும் சாரீலேருந்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே நான் ஃபிட்டட் பெட்ஷீட் எலாஸ்டிக் வச்சு எலாஸ்டிக் இல்லாமல் 2 டைப்பாக உங்களோட பெட்ஷீட் வச்சு எப்படி ஃபிட்டட் பெட்ஷீட்டாக மாற்றுறது, பெட் கவராக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிற சாரீ கவர் வீடியோ நிறைய பேர் கேட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட லவ்லி தமிழ் சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் அந்த லிங்க்கையும் நான் கீழே தரேன். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 20 to 25 வின்னர்ஸ் அந்த சேனல்லேருந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்களும் ஒரு வின்னராக இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, அந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.